Dividing the families, so it's helping to combine, unite the families, inshallah. So to start the speak. நான் தான் உங்களை ஜவுசாத் அவர்கள் பிரிக்கிறது என்ற தலைப்பில் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே, நடுவர்களே, இந்த தலையங்கத்தில் சரியாக இருந்து கொள்ளுங்க. என்னன்னு சொன்னாக்கா, சமூக வலைத்தளங்கள் குடும்பத்தை பிரிக்கிறதா, குடும்பம்ன்றது அது வெரி இம்பார்ட்டன்ட். அது ஞாபகம், குடும்பத்தை பிரிக்கிறதா இணைக்கிறதான்றது அந்த தலையங்கம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பாருங்கள், உங்களோட மாப்பிள்ளை மாற இருந்தாலும் சரி, மனைவி மாற இருந்தாலும் சரி, அவங்கள ஃபோனை வச்சுக்கிட்டு பார்த்து நிற்கிறாங்க. மாப்பிள்ளை பொண்ணோட கதைக்கிற டைமை விட அவங்க ஃபோனோட இருக்கிற டைம் கூடுதலா இல்லையா? தொலைபேசியை வச்சு, தொலைபேசி அதாவது சமூக வலைத்தளம்ங்கிறது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், குரூப்புகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே அது அவங்களுக்கு கணவன் மனைவிகளுடைய உள்ள முந்தைய காலங்களில் இல்லாத டைமில் கதைக்கிற காலங்கள் இந்த கதை இப்போ கதைக்கிறே இல்லை. அதுக்கு ஒரு காரணங்கள் ஒவ்வொரு காரணங்கள் அப்படின்னு சொன்னாக்கா, காசா பிரச்சனை நியூஸ் பார்க்குறேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் காசாவில் உள்ள நியூஸை பார்க்குறாங்க. ஆனால் இங்கே பார்த்தா மனுஷோட கதைக்கிறே இல்லை, பிள்ளைகளோட கதைக்கிறே இல்லை, பிள்ளைகள் என்ன செய்ய தெரியாது. அதே மாதிரி என்னன்னு சொன்னாக்க, சமூகங்களை சமூகம் மட்டும் இல்லாமல் குடும்பங்களை இணைக்கிறதுக்கு சமூக வலைத்தளங்கள் தேவைன்றது இல்லை. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னாக்கா, மதீனாவுக்கு போனது நேம்ஸ்டாஸாங்க போன காலங்களில் மதிய சஹாபாக்களையும் அன்சார்களையும் முஹாஜிரின்களையும் இணைச்சி வச்சாங்க நாயன்ஸ்லாஸ்லும். அப்போ குடும்பங்கள் இணைக்கிறதுக்கு உங்களுக்கு சமூக வலைத்தளங்கள் தேவையில்லை. அது உங்களை உணவோட சேர்க்குது, சில கட்டங்களில் சேர்க்குறாங்க தான். ஆனால் அதனால் பல பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காசா பிரச்சனை எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா, காசாவில் உள்ள நியூஸை கேட்குறீங்க, அவரோட சொன்னதான். அதே மாதிரி என்னென்னு சொன்னாக்கா, இப்போ பல ப்ரோக்ராம்கள் பார்த்துட்டீங்க. அந்த ஒரு இந்தியாவில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மான்னு சொல்லி பாடம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். அந்த ப்ரோக்ராமத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க உள்ள பிரச்சனைகள் தொலைபேசிகளாலேயும் சமூக வலைத்தளங்களாலேயும் குடும்பங்கள் பிரச்சனைகள் வர்றது. அதே நேரம் என்னன்னு சொன்னாங்க, இன்னொன்று சமூக வலைத்தளங்களால் குடும்பங்கள் சேருது. எப்படி சொல்லுங்க, இன்னொருத்தன மனசு இன்னொருத்தன மாப்பிள்ளை இன்னொருத்தனோட, இந்த மாதிரியான குடும்பங்கள் தான் சேருது. ஒழுங்கான குடும்பங்கள் சமூக வலைத்தளங்களால் பிரிஞ்சு தான் இருக்குது. நான் ஆணித்தரமாக அடித்து கூறுகின்றேன். அதோடு இன்னொன்று சொன்னாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓசிடி ஒரு நோய் ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். அது இது நார்மலாக எல்லாருமே அதாவது சமூக வலைத்தளங்களில் உள்ள இன்வால்வ் ஆகி அது ஒப்சஸான போகிறவோ, அதனால் ஏற்படுற பிரச்சனைகளால் அவங்க சூசைட் பண்ணுற அளவுக்கு முடிக்கிறாங்க. அதனால் இது இந்த சமூக வலைத்தளங்கள் குடும்பங்களை பிரிக்கிறதுன்றதை உண்மையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நானா முடிக்கணும், முடிக்க தேவையில்லை, நிறைய நேரம் இல்லாததால டைரக்டா தலைப்பை முதலாவது விளங்கணும். இப்போ நெருப்புக்கு பயந்தா, நெருப்பு எரிச்சிருமெண்டு பயந்தா நாங்கள் நெருப்பை யூஸ் பண்ணலாம். நெருப்பை நாங்கள் ஆக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம், இன்றைக்கு சாப்பிட்டோம். நெருப்பை வெளிச்சத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் சமூக ஊடகம்ங்கிறது. சமூக ஊடகங்களை நாங்கள் நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், குடும்பத்தை இணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதை இணைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தெரியாதவர்களால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கலாம். அதில் இருக்கிற சில கெட்ட தீய விளைவுகளை அடிப்படையாக வச்சு அந்த சமூக ஊடகத்தை நாங்கள் ஒரு பிழையான ஒரு விஷயமாக கருதுறது உண்மையாகவே மடமத்தனமான ஒரு முயற்சி. ஏன்னா சமூக ஊடகத்துக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, முந்தைய ஒரு 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இங்கே ஏலியா சுவிஸுக்கு வந்தாக, ஜெர்மனுக்கு வந்தாக எனக்கு அந்த அனுபவம் இருக்கும். எங்களோட குடும்பங்கள்லேயும் அந்த அனுபவம் இருந்தது. ஒரு நிமிஷம் கதைக்கிறதுக்காக கம்யூனிகேஷனில் ஒரு மினிட்டை புக் பண்ணுவாங்க. உமா பாப்பாவும் ஒரு 10 மணி அப்படி போய் அந்த கம்யூனிகேஷனில் காத்துட்டு இருப்பாங்க கதைக்கிறதுக்காக. ஒரு நிமிஷம் பிள்ளை கதைச்சதுக்கு பிறகு அந்த மனத்தாங்களோட வீட்டை வருவாங்க. இன்றைக்கு அந்த சமூக ஊடகங்கள் இதனுடைய வளர்ச்சியின் காரணமாக வீட்டில் நடக்கிற ஒரு சமையலை கூட ஒவ்வொரு நாளும் சுவைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு டைரக்டாக அந்த லிங்க் உருவாகிருக்கு. இது சமூக ஊடகத்தினுடைய ஒரு விளைவு. உதாரணமாக நாங்கள் இங்கே எல்லாரும் இருக்கிறோம், நாங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறது இல்லை,
எங்களுடைய ஃபேமிலி எல்லாம் பேக் ஹோம்ல இருக்கிறது. அதுக்கு காரணம் இந்த சமூக ஊடகம் எங்களோட கம்யூனிகேஷனை மிகவும் நெருக்கமாக ஏற்படுத்தி இருக்கிறது. சமூக ஊடகங்களின் ஊடாக ஏற்பட்ட இவர் சொன்ன அவ்வளவு தீய விளைவுகளும் ஏறத்தாழ ஏற்கனவே நடந்த விளைவுகள் தான். சமூக ஊடகங்கள் இல்லாத காலத்திலையும் தவறான நடத்தைகள்ல சமூகங்கள் ஈடுபட்டு தான் இருக்குது. ஆகவே சமூக ஊடகங்கள்ல இருக்கிற தீய விளைவுகளை பெரும்பித்து காட்டி அதனூடாக வருகின்ற நன்மைகளை புறக்கணிக்கிறது பொருத்தமில்லை என்று நான் கருதுவேன். சொல்ல வந்தார் ஒரு நேரம் காரணமாக நடத்த வேண்டியதாக போய் அலமதுல்லா பிரதர் அபிதானி இருக்கிறதை நான் சந்தோஷப்பட்டு அடுத்ததாக சகோதரி ரிஃபியானா அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைப்பார். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் திரும்ப இந்த டைட்டில் இன்னொருக்கா ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு முதலாவது இந்த பிரதர் எதிர்த்தரப்பில் சொன்னார், எதிர்த்தரப்பில் கதைச்ச பிரதர் சொன்னார், முந்தி ஒரு நிமிஷம் சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள் ஃபேமிலியோட கதைச்சோம், இப்போ சோசியல் மீடியா வந்ததுக்கு பிறகு மணித்தியால கணக்கில் கதைக்கிறோம்ண்டு, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அது மாதிரி ஒரு நிமிஷம் கதைச்சாலும் அது சரியான வேல்யூபிளாக இருந்தது. அடுத்த முறை எப்போ மகன் கதைப்பான் மகள் கதைப்பாளன்னு பெற்றோர் ஆவலாக இருந்தாங்க. இப்போ வாட்ஸ்அப்லேயோ அல்லது வேறு எந்த மீடியாவிலையோ கதைச்சோடனே வீடியோக்குள்ளே போடு, பின்னால் என்ன இருக்கு, அது இருக்குது இது இருக்குது, நீ வரும்போது மாப்பிள்ளைட்டு சொல்லி அனுப்பி வை என்ற உடனே அங்கே ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை. ஹஸ்பண்டை கேட்டால் ஹஸ்பண்ட் என்னடையா இதுக்கு உங்களுக்கு சாப்பிட காசு இருக்கா, குடும்பத்துக்கு சாமான் வாங்க காசு இருக்கான்னு கேட்குற அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது உண்மையாக என்னோட அனுபவத்தில் என்னோட வேலை செய்கிற ஒரு ஆசிரியர் என்னோட பகிர்ந்து கொண்ட ஒரு சம்பவம். அது வெளிநாட்டுக்கார பொம்பளை உண்டு. அவள் என்ன செஞ்சிருக்கிறா, அவட ஹஸ்பண்ட் அவருக்கு கிஃப்டாக கொடுத்த ஒரு ஃபேக் டைமண்ட் ரிங் அதை அவள் வாட்ஸ்அப்பில் ஸ்டோரியில் போட்டிருக்கிறான். அதை பார்த்தோன்னே அவட நானோட வைஃப் அந்த மற்ற நாட்டில் அவள் ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணுறவ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்லியிருக்கிறா, உன்னோட தங்கச்சிக்கு அவட ஹஸ்பண்ட் டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, நீ எனக்கு என்ன வாங்கி தந்தா அண்ட் அவளோட சண்டை. திரும்பி அந்த மச்சிகாரிட்ட கால் பண்ணி கேட்டிருக்கிறா, நீ போன மாதிரி எங்களையும் எடுக்கிறதுக்கு நீ ஆலோசனை சொல்லு என்று சொல்ல இவக்கு அதுக்குரிய ஆலோசனை சொல்ல தெரியல. அதால் அங்கே சொல்லி சண்டை என்னென்னா, உன்னோட தங்கச்சிக்கு எங்களை எடுக்க விருப்பம் இல்லை, ஏன்னா நாங்கள் அங்கே போனால் அவன் மாதிரி டைமண்ட் ரிங் எல்லாம் போடலாம் என்று சொல்லி இப்போ நான் அவட பிரச்சனை மச்சியோட பிரச்சனை. அப்போ சமூக வலைத்தளங்கள் அந்த உறவுகளை பிரிக்குது. அடுத்தது ஸ்பெஷலாக எங்களோட ஸ்கூலில் ஒரு லெசன் ஒன்று செய்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிரேக் கொடுத்தா எல்லாரும் ஃபோனை நோண்டுறது, ஒருத்தரோடையும் கதைக்கிறது இல்லை. லெசன் டைமில் இதை சொல்லி முடிக்கிறேன், லெசன் டைமில் பிள்ளைகளோட கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற அந்த உறவு இல்லைன்றதால ஸ்பெஷலாக ½ அவங்க கொடுக்குறாங்க. எப்படின்னா சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்கு லெசன் கொடுக்குறாங்க இந்த யூகேல. ஏனென்றா சோஷியல் மீடியா ஸ்கூலில் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்குரிய வழி கொடுக்குது இல்லையா. மேலே இன்னும் இருக்குது என்ன ரிசர்ச் எல்லாம். டைம் காணாதால நான் முடிச்சு போல. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நிறைய ஃபேக்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க, உண்மை தரவுகள், ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள். ஸோ இதை உடல் தெரிஞ்சிருக்கு, எதை உடல் என்ற இன்ஷா அல்லாஹ் இந்த நேரம் முடிக்க போகிறாரு எங்களோட நசீம் டீன் அவர்கள். இன்ஷா அல்லாஹ். இப்போ எவ்வளோ நேரமும் ஒரு சகோதரி பேசுறதில்ல, அங்கே முன்னுக்கு இருக்கிற சகோதரி பாவம், அவன் வீட்டில் நடக்கிற விஷயம் மட்டும்தான் பேசினார். வீடியோ கால் எடுத்து காட்டுறதையும் வீடியோ கால் எடுத்து என்னதான் பேசுறதையும் இது என்ன தெரியுமா காட்டுறது, வீடியோவில் வீட்லேயும் எல்லாத்தையுமே காட்டுறது. சும்மா நேரே மொட்டை வச்சு பார்த்தா அது காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எந்த பாதிப்புகளும் குடும்பத்தில் வாரதில்லை. அது ஒரு சில ஊர்களில் கிட்டத்தட்ட ஒரு விதிவிலக்காது. அதே நேரம் சமூக வலைத்தளங்களினால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்று நாங்கள் இப்பயே பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்சத்துக்கு முன்னுக்கு தான் வித்தியாசமான போட்டுக்கிறாரு குரூப்பில், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ரைட்டு, எல்லாருக்குமே போய் சேர்றதுக்கு லைவாக போடுறதுக்கு என்னதுக்கு சமூக வலைத்தளங்களை நாங்கள் யூஸ் பண்ணணும். இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக ஒன்று கூடி இருக்கிறோம் இந்த இடத்துல. எங்களோட சகோதரர்கள் வராதவர்களுக்கெல்லாம் காட்டுவதற்கு அந்த சமூக வலைத்தளத்தை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். நிச்சயமாக பாருங்கள் அதனுடைய நன்மைகள்.
இன்னைக்கு இந்த இடத்துக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் சமூக வலைதளங்களில் இருந்து ஒரு பகுதியான வாட்ஸ்அப் என்ற ஒரு செயலியை நாங்கள் பயன்படுத்தி இன்றைக்கு இங்கு வர வைச்சிருக்கிறோம். இன்றைக்கு கனடாவிலிருந்து வந்திருந்து சொல்லிக்கிறோம், ஜெர்மனிலிருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறோம். இதற்கெல்லாம் நாங்கள் ஒரு துணையாகத்தான் இதை பயன்படுத்தி இருக்கிறோம். குடும்ப உறவுகள் பிணைவதற்கு ஒற்றுமையாக இருப்பதற்கு இந்த சமூக வலைத்தளங்களை நாங்கள் பாவிக்கின்ற முறையில் பாவிக்க வேண்டும். அதே போன்று எமது சகோதரர் சொன்னார், சமூகத்திலே பிரச்சனைகள், குடும்பத்திலே பிரச்சனைகள் எல்லாம் வந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே சமூக பிரச்சனையை அதே சமூக வலைத்தளங்கள் தான் காட்டுகிறது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை. இதை நாங்கள் மறந்துவிட்டோம். சமூக வலைத்தளங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை அதே சமூக வலைத்தளங்கள் தான் காட்டுகின்றது. இது பிரச்சனை தான், இதில் இந்த தவிர்த்து கொள்ளுங்கள் என்று. அப்போதே உங்களுக்கு புரிகிறதா? அதை நாங்கள் தவிர்த்து கொண்டால் மட்டும் போதும். நிச்சயமாக சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் ஒற்றுமையை தான் அதை ஏற்படுத்திக் கொடுக்கும். ஆகவே சமூக வலைத்தளங்கள் எப்போதுமே எங்களுக்கு உறுதுணையாகத்தான் இருக்கும். குடும்ப உறவுகளை இணைப்பதற்கும் உறவுகளை உறுதிப்படுத்துவதற்கும் நிச்சயமாக உள்ளங்களிடத்திலே எந்த கவலையும் இன்றி நிம்மதியாக சந்தோஷமாக பேசுவதற்கும் அந்த சமூக வலைத்தளங்கள் எங்களுக்கு எப்போதுமே உறுதுணையாக இருக்கும் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். அழகா சொன்னார், வீட்டு விடயங்களை வெளியே கொண்டு வர வேண்டாம் என்று. ஒரு உலகத்தை பார்த்து கூறினார். அதேபோல் சமூக வலைத்தளங்கள் அனைத்துக்கும் உதவி செய்வதாக கூறினார். இன்றைய நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டினார். பார்ப்போம் நமது நசீர் நானா எவ்வாறு அதை உடைத்தேறுகிறார் என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பொதுவாக எல்லா விஷயங்களும் மார்க்கத்தோட இஸ்லாத்தோடு ஒத்து போகக்கூடிய, அதாவது இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்தில் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியது. அந்த அடிப்படையில் இந்த சமூக வலைத்தளங்களும் அது மாதிரி தான். ஹதீஸில் தெளிவாக இருக்குது, பெரும்பாவங்கள் ஒன்று பொய் சொல்வது. அதனால் இந்த ஊடகங்களில் வரக்கூடிய பொய்களை நாம் சொல்லும்போது அந்த குடும்பங்கள் பிரியுது. அதில் எந்தளவுக்கு உண்மை பொய் என்று அறியாமல் அந்த பொய்யை கொண்டு அந்த குடும்பம் பிரியுது. அதனால் பெரும்பாவத்தில் நாங்கள் மாட்டிக்கொள்கிறோம். மார்க்கத்தில் கண்ணோட்டத்தில் நம்ம செய்கிறது ஆகப்பெரிய பெரும்பாவம். அதனால் நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு விருப்பமாக இருந்தேன்னு சொன்னால் அதனுடைய அந்த பொய்த்தன்மையிலேருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். அதனால் இந்த ஊடகங்கள் தான் முதலாவது பொய்யை சொல்லுது. நாங்கள் செய்திகளை பார்ப்போம், நியூஸ்களை பார்ப்போம், அத்தனையிலும் பொய், பின்னால் அது பொய் என்று நிரூபிக்கப்படுது. அப்போ அந்த பொய்யை கொண்டு முழு உலகத்துக்கும் ஒரு செகண்டில் கொண்டு சேர்க்கப்படுது. அந்த பொய்க்கு பின்னால் அது உண்மை என்று சொன்னால் அந்த உண்மையை திரும்ப கொண்டு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டம். அதுபோல் ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் அப்படித்தான் சொல்லுது, எந்த ஒரு செய்தியையும் அதை உண்மையை அறியாமல் அந்த செய்தியை நாங்கள் பாஸ் பண்ணக்கூடாது. அதனுடைய ஒத்தன்டிசிட்டி, அதனுடைய உண்மைத்தன்மை அது இல்லாமல் அதை பாஸ் பண்ணமாக இருந்தோம்னு சொன்னால் அதனுடைய அத்தனை தீங்குகளும், உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு நாங்கள் பஞ்சு இருக்குது, பஞ்சு மூடையை நாம் பிச்சு அந்த பஞ்சையில் காற்றுல பறக்க விட்டோம்னு சொன்னால் அது முழு உலகத்துலேயும் பறக்கும். அது பின்னுக்கு அந்த பஞ்சை நாங்கள் கொண்டு சேர்க்கலாம். அது மாதிரித்தான் பொய், வதந்தி, அதே நேரத்தில் அவதூறு, இதெல்லாம் திரும்ப நாம் கொண்டு சேர்க்கலாது. அது ஆகப்பெரிய பாவம் இஸ்லாத்தில் சொல்லப்படுது. அதனால் நாம் நினைக்கிறோம் அது நனவுன்னு தெரியுது, ஆனால் அதனால் செய்யக்கூடிய பாவம் இருக்கல்லவா, அது நிச்சயமாக சந்தேகம் இல்லை, அது மனுஷனை அப்படியே சுட்டு எரித்து போடும். அதனால் ஒரு தக்குவாதாரி அல்லாஹ்வை பயந்தவன் அதில் பயப்படுவான். அது உண்மையாக பொய்யாண்டு அறியாமல் அந்த தகவல் ஊடாக மக்களை போய் சேர்றதுக்கு அவன் பயப்படுவான். அதனால் வாயின் மூலமாகவே அந்த விஷயத்தை முடிக்கிறது பார்ப்போம். அதனால தான் எப்போவும் நாங்கள் ஊடகங்கள் எப்படி கத்தியோ அது மாதிரி தான். சில நேரங்களில் அது பிரயோஜனங்கள் இருக்கலாம். அந்த பிரயோஜனத்தை விட சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் 71% 80% இந்த சமூக வலைத்தளங்களால் மனிதனுக்கு பாதிப்பட்ட விஷயத்தில் இன்றைக்கு ஆய்வு சொல்லுது. ஒரு குடும்ப உருவாகிறதுக்கு சமூக வலைதளத்தை பயன்படுத்துறாங்க இந்த இளைஞர்கள். அப்போ அப்படி ஒரு குடும்பத்தை உருவாக்கி போட்டு அவங்க ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். முடிச்சோம் அப்படியே வயசு கூட்டிகிட்டு ஸ்டெப்லாம் நாங்கள் போய் அவங்க ஃபோட்டோலாம் எடுத்து போடுறாங்க. போட்டோ இதுக்கு அனுப்பிவிட்டாங்க. இங்கே நல்லா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கேருந்து குடும்பங்கள் காசு வரை கேட்குது. இது திருப்பி காசு அனுப்புகிறாரு, சேவை செய்கிறாரு. இது கொண்டு உணவுகள் இனிதான் புரியுது, உணவுகள் இனிக்குது. அது மட்டும் இல்லை, இவ்வளோ அழகான காட்சிகள் எல்லாம் போட்டு எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. அதில் பார்த்துட்டு சனங்கள் அனுப்பி போட்டு இங்கே அனுப்பி வைக்கிற நம்ம பிள்ளைகள். அப்போ பிரிஞ்சு இருக்கிற தூரமாக இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் இனிதான்
அதே மாதிரி காசா விஷயத்தை சொன்னாங்க. ஒரு காலம் இருந்தது, இந்த உலகத்தில் ஆட்கள் செய்திகளை தான் ஒரு சின்ன குரூப் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த குரூப்பை கையில் இருந்து இந்த மீடியாவை புதுக்கி எடுத்தது சமூக வலைத்தளங்கள். இப்போ காசாவில் செய்தி சாதாரண நிலைமைகளை அப்படியே கண்கூடாக பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு நிலைமைக்கு இவங்க டிக்டாக் செஞ்சுது. இப்போ ஜனநாயகம், மனித உரிமை, தனி மனித சுதந்திரம் சொல்லி எவ்வளோ பெரிய பச்சை பொய்களை இந்த பொய்யர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாம் ஒரு சொத்துக்கு பிரயோசனம் இல்லாத சொத்து இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் விலையை போனாங்க. பலஸ்தீன பிரச்சனையை மக்களுக்கு கொண்டு போன ஒரு என்ன சொல்றது, கொண்டு போன பெருமை சமூக ஊடகங்களுக்கு இருக்குதுன்னு நாங்கள் சொல்லுவோம். அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மார்க்க செய்திகள் இவ்வளோ தூரம் இஸ்லாம் வளர்ந்ததுக்கு காரணம் சமூக ஊடகங்கள் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு காலத்தில் எங்களுடைய மார்க்கத்தை பற்றியும் முகமது நபியை பற்றியும் இந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள் பச்சை புயலையெல்லாம் கட்டமைத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களுக்கு எங்கள் மார்க்கத்தை பற்றிய அறிவு வந்ததுக்கு ஒரு பிரதானமான காரணம் இந்த சமூக ஊடகங்கள் தான். அதனால சமூக ஊடகங்கள் சரியில்லை, அதான் தீர்வு வரதுன்னு சொல்ல முடியாது. ஆகவே சமூக ஊடகம் என்பது ஒரு கத்தி மாதிரி. அந்த கட்டியை நாங்கள் நீ வெட்டலாம், மரத்தில் வெட்டலாம், மனசுலேயே ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல கொலை செஞ்சாலும் இருக்காங்க. கத்திக்கு சட்டம் எழுதிக்கிட்டு கூட்டம் மாதிரி நாங்கள் இருக்கக்கூடாது. கத்திக்கு சட்டம் எழுதிக்கிட்டு தெரியுது ஒரு கூட்டம். 18 வயசுக்கு மேலே ஒரு ஆள் இவங்க மனிதனோட வரலாற்றில் கத்தியை இவருதான் கண்டுபிடிச்ச மாதிரி கத்தியாக போய் மனசில் கொடுக்குது. அது மாதிரி ஒரு டூலுக்கு போய் சட்டம் எழுதிக்கிட்டு இதுன்றது ஒரு நல்ல முறையாக சமூக ஊடகம் ஒரு டூல், அதில் சரியாக பயன்படுத்தக்கூடிய பக்குவம் வர வேண்டும் என்றதான் என்னுடைய வாதம். கரகோஷம் இலங்கைக்கு சமூகத்தை சரியாக பயன்படுத்துங்க, சமூக ஊடகத்தை சரியாக பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறார் சார். மாஷா அல்லாஹ். அதே நேரத்தில் அவருடைய குடை வள்ளல் தனத்தையும் எடுத்துக்கொண்டார். அதிகமாக குடும்பங்களுக்கு கொடுப்பதால் குடும்பங்கள் இணைகிறது என்று கூறுகிறார். இன்ஷா அல்லாஹ் இதை முறையடிக்க உங்களிடமிருந்து கடைசியாக அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர்ஸ். இப்போ இதை வந்து சொன்னால முறையோர்களே, நீங்கள் முதல்ல ஞாபகத்தை வச்சுக்கிட்டு இந்த தலையங்கத்தை விட்டு வெளில போகிறோம். நாங்கள் வந்து வலைத்தளம் சமூக வலைத்தளம் வந்து நல்லதாக கண்டாலும் கிடைக்கிறது. குடும்பங்களை பிரிக்க தான் எனக்கு இதுதான் விஷயம். இப்போ நெருப்பை பற்றி நீங்கள் சொல்லித்த நெருப்பு வந்து நெருப்பில் சமைக்கலாம், டீ வைக்கலாம்ன்றதான் எங்களுக்கும் தெரியும். நெருப்பை வந்து சுடுமுன்னு தெரியும், சமைக்கலாம்னு தெரியும், அதான் தெரியும். அதனால் அது என்ன நடக்குதுன்னு தெரியும். என்ன நடக்குது சமூக வலைத்தளத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பை பற்றி போட்டு சொன்னீங்க, ட்விட்டர், அது எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லைன்னு காசாரோட பிரச்சனை பற்றி எல்லாம் தெரியும். அதெல்லாம் நடக்குது இல்லைன்னு இல்லை. ஆனால் இப்போ என்ன நடக்குன்னு பாருங்களேன். உதாரணத்துக்கு வந்து காசா நான் ஆல்ரெடி சொன்னேன், காசா பிரச்சனை வந்து சொல்கிறீங்க, காசா நியூஸை பார்க்குறீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்களால் என்ன செஞ்சீங்க? ஒன்றும் இல்லை. அதில் டைமை மெனக்கெடுத்து நீங்கள் மனுஷியோட கதைக்காம தான் இருக்கிறீங்க தவிர காசாவுக்கு நீங்கள் எதாவது செஞ்சீங்க. வலைத்தளம் தானே சமூக வலைத்தளங்கள் குடும்பத்தை பிரித்த இணைக்குது. நீங்கள் சமூக வலைத்தளங்கள் வந்து உங்களுக்கு அது நன்மை தீர்மானதில் டாபிக் அதில் தலைவர் நீங்கள் கவனமாக இருக்கணும். வாட்ஸ்அப்பில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு குரூப் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரூப்ல இருப்பாங்க. 70 80 ஒவ்வொரு குரூப்ல இருக்கிறாங்க. நீங்கள் நினைச்சு கேட்டு பாருங்க, மனசு மாட்ட கொடுக்காது இருக்கு. கேட்டு பாருங்க, எல்லாம் 2ஆம் கல்யாணம் படிக்கிறது, 3ஆம் கல்யாணம் படிக்கிறது, இதான் கண்டிப்பா இருந்தாலும் முதியோர் காலங்களில் வந்து 2ஆம் கல்யாணம் நினைச்சு பார்க்கல. இப்போ வாட்ஸ்அப்புக்கு ட்விட்டர்லாம் வந்த பிறகு அதான் புஷ்பத்தே மனசுக்கு இதெல்லாம் வந்து குடும்ப வலைத்தள சமூக வலைத்தளம் பிரிக்கிறா இன்னைக்கு. அது சமூக வலைத்தளம் நீ சொன்னீங்க தேவையில்லாத நான் சொன்னேன் வந்து உங்களுக்கு அந்த என்னம்மா இப்படி பண்றீங்களாம்மான்ற ஒரு ப்ரோக்ராம் பண்றீங்க இந்தியாவில் முழுக்க பிரச்சனை. இது முழுக்க வலைத்தளத்தில் வர பிரச்சனை, குடும்பங்களை பிரிக்கிற பிரச்சனை. அந்த அது குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதே சொல்லுங்க வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து சொந்தங்கள் இணைக்கிறேன்னு சொல்லி போடும். நம்ம காசு அனுப்புகிறோம், காசு அனுப்புறோம், இல்லை அவங்க தங்களுடைய சுமையை உங்களுக்கு சுமத்துறாங்க. நீங்கள் உங்களோட ஃபேமிலியை விட்டு போகணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. இங்கே மனசு பிரச்சனை பண்ணுவோம். வெங்காயங்களுக்கு எத்தனையோ குடும்பங்கள் அந்த பிரச்சனை வைக்குது. லாதாக்கள் கொண்டாங்க நல்ல விஷயம் அனுப்ப இல்லையாண்டு இல்லை. ஆனால் அதே நேரம் நீங்கள் உங்களோட குடும்பத்தை மிஸ் பண்ணீங்க. தலைங்க மேலே இல்லைன்னு சொன்னாங்க
உங்களை குடும்பத்தை பிடிக்க இல்லையா, உங்களை கவனிக்க இல்லைன்னு இல்லை, உங்களுடைய குடும்பம், உங்களோட குடும்பம் வந்து உங்களுக்கு டைரக்ட் ஃபேமிலி. அதுக்கு செலவழிக்கிற காசை நீங்கள் உங்களோட நானாவது வார்த்தை நடையை போட்டு இங்கே வந்து என்ன நடக்குது, இதுதான் தலையங்கம். தலைவர் கவனம் அறிவிக்கும், தலையங்கத்தில் கவனம் அறிவிக்கும், சரியா? அடுத்த என்னன்னு சொன்னாங்க, திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் காசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். காசால நீங்க எத்தனை பேர் பாய்காட் பண்றீங்க, எத்தனை பேர் நெச்சுரலா சாப்பிடுறீங்க, எத்தனை பேர் வந்து எம்பினஸ் போறீங்க, எத்தனை பேர் மெக்டானல்ஸ் போய் சாப்பிடுறீங்க, கேப்ஸ் சாப்பிடுறீங்க, யாராவது சொல்லிடுமா? அதெல்லாம் தெரியாது. காசாக்குள்ளே சாப்பிட பசிக்குங்க, எத்தனை காசு கொடுத்தீங்க நீங்க? அதனால வந்து அதுல விஷயம் காசாக்கு கொடுக்குறது அது சாதாரணமாக கொடுக்க ஓய்வப்பட்டு அதெல்லாம் செய்யுங்க. ஆனால் வந்து அதில் அதனால வந்து நீங்கள் இழக்கிறது என்ன செய்ய, உங்கள் குடும்பத்தில் இழப்பதை இருக்கிறீங்க. உங்களோட குடும்பத்தில் உள்ள கேட்பது அந்த நியூஸ் பார்த்து கேள்விப்பட்டு போன வச்சுக்கிட்டு உங்களோட குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு நல்லா தெரியும். மாப்பிள்ளைமார் வந்து படுக்கிற டைம்ல போனை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாம் தெரியும். என்னுடைய நீ நாளாக உண்மை உண்மை பார்த்து என்ன செஞ்சீங்கன்னு கேட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் எதிரணி தலைவர் அதுக்கு தயாராக இருக்கிறார் பதில் சொல்வதற்கு. முதலாவது விஷயம் வந்து காசாவை பற்றி ரெண்டு விஷயம் தான் நான் பேசணும்னு நினைச்சேன். ஒன்று காசாவை பற்றி, ஒன்று வந்து குடும்பத்தை பற்றி. குடும்பம் மட்டும் சொல்லும்பொழுது ஜவசத் நாடாக்கு வைஃப் பிள்ளைகளை மட்டும்தான் நான் ஒரு இது போனேன். குடும்பம் மட்டும் சொன்னால் முதலாவது உமா வாக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சாது பிள்ளைங்க, அதுக்கெல்லாம் எனக்கு டைரக்ட் குடும்பம் தான். இஸ்லாமிக் அடிப்படையில் இந்த இருக்கிற நசீதா நான் சொல்லுவேன், அந்த ஹதீஸெல்லாம் தெரியும். அதெல்லாம் சொன்னால் அந்த நேரம் ஆகிடும். முதலாவது உங்களோட புக்கு யாருக்கு வேணும், உங்களோட உமாக்கு, அதுக்குற உமாக்கு, அதுக்குற உமாக்கு, அதுக்குற வாப்பாக்கு. இது ரசூல்லா சொன்ன ஓடு. மனசு முக்கியம் தான், பிள்ளை முக்கியம் தான். எங்கட குடும்பம்னு சொன்னால் இதுதான் குடும்பம், இதுதான் டைரக்ட் குடும்பம். அது டைரக்ட் குடும்பம் இல்லை. அதாவது உங்களோட வைஃப்ல இருந்து டைரக்ட் குடும்பம் சொல்லுங்க இல்லை. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட நஃபக்கா, உங்களோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் உங்களோட குடும்பம் தான். அங்கேருந்து வர கோல் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் இருக்கு. ஸோ அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் ரீபயம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம், காசா இன்றைக்கு இந்த லெவலுக்கு நின்று பிடிக்குது உலகத்தில் குளோபலி. அதுக்கு காரணம் இந்த உலகத்தில் இருக்கிற இணைய வலைத்தளங்களும் சமூக ஊடகங்களின் ஊடாக வந்து அதான் ட்ரம்ப்புக்கு பெரிய பிரச்சனை. அதனால தான் ட்ரம்ப் வந்து தன்னுடைய ஒஃபிஷியல் மெசேஜை எக்ஸ்ட்ரா சொல்றாங்க. அவசியம் இல்லை. எந்த ஒரு இந்த வேர்ல்டு இருக்கிற லீடிங் பிரசிடென்ட் எக்ஸில வந்து தன்னுடைய மெசேஜிங்க செய்யறாங்கன்னா அந்த சமூக ஊடகத்தினுடைய பெருமதியும் ஸ்ட்ரென்த்தும் அவங்களுக்கு தெரியுது. அதனாலதான் நாங்க எக்ஸ பார்க்கிறோம். நாங்க எங்கேயும் போயிட்டு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அறிக்கையில பார்க்கறது இல்லை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சமூக ஊடகத்தை நாங்க எப்படி யூஸ் பண்றோம்ன்றதுதான் நம்மளுடைய தன்மைகள் இருக்கிறது. அதுல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வந்து எல்லாத்தையும் சமூக ஊடகங்கள் எடுத்தாலும் பொம்பளை இடையில இருக்கிற பிரச்சனைகளை பற்றி மாற்றம் யோசிக்க கூடாது. சமூக ஊடகங்கள் அதையெல்லாம் கூட பெரிய பறந்தது. ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு லெட்டராக எழுதி அனுப்பி கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டு இருந்த விஷயத்தை இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஒரே லைன் ஒரே நிமிஷத்துல எங்களை பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்கக்கூடியதா இருக்கு. அடுத்தது இந்த காசாக நாங்கள் என்ன செய்ய முடியும்? நான் நினைக்கிறேன் இதுல ஒருத்தர் கூட காசாக்காக ஒன்று செய்யாம இருந்துக்கிட்ட மாட்டோம். நான் அடிச்சு தோன்றாது. நான் உங்க தனிப்பட்ட எல்லாருமே கொண்டிபியூட் பண்ணிப்பீங்க. இன்னும் கொண்டிபியூட் பண்ணணும். மெட்ரோனாக்கு போறவங்க ஒத்துழைப்பு இருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஜோசப் கானா சொல்ற மாதிரி கேஎஸ்சி போறவங்க ஒத்துழைப்பு இருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஸோ சமூக ஊடகங்கள் அதை ஏற்படுத்தி, அதனால சமூக ஊடகங்கள் இருக்கிற நல்ல அதிகம் தீமையை விட வேற எங்கிட்ட உறவுகளை இணைக்குவதில் சமூக ஊடகங்கள் நிச்சயமாக கண்டினியூ பண்ணி விசாரிக்கலாம். மாஷா அல்லாஹ். கண்டிப்பாக முடிச்சுடுவேன். போறேன் இடியப்பம் வெயிட்டிங். இன்ஷாஅல்லாஹ் இடியப்பம் வெயிட்டிங். குயிக்கா சொல்றேன் இன்ஷாஅல்லாஹ். மாஷா அல்லாஹ். திருப்பி ஆணித்தரமா சொன்ன விஷயம் உண்டு. எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. அதுதான் திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க. மாஷா அல்லாஹ். இவங்க நிறைய விஷயங்கள் இஸ்லாமிய ரீதியா அந்த சமூக வலைத்தளங்கள் எப்படி மனிதர்களை குடும்பங்களை பிரித்து சென்று எடுத்து காட்ட முயற்சி செய்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டு சைட்லையும் நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ் வைக்கப்பட்டது. இது எப்படி எனக்கு யோசனை வருது, சமூக வலயமா சமூக கவலையமா, சமூக கவலைகளை தரக்கூடிய வலயமா மாறுதா, இல்லாட்டி
சமூக வலயமாக மாறுதான்றது நாம தான் டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது சோஷியல் மீடியா வரக்கொள்ள இன்டர்நெட் வரக்கொள்ள கூறப்பட்டது ஒரு உறவுகளை இணைக்கும் கம்பி என்று. ஆனால் இப்போ அது உறவுகளை பிரிக்கும் சுவராக மாறிவிட்டதோ என்று கூட பயமாய்க்கிறது. யோசிக்க வேண்டியது ரெண்டு சைடும் அது வருது. நம்ம உடம்பு தேவையாகவும் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ண வேண்டிய அறிவும் தேவையாக இருக்கிறது மிக முக்கியமாக இருக்குது. We can't hide from social media. We can't run away. இன்டர்நெட் வரக்கூட இதே தான் சொன்னோம். இன்டர்நெட் வந்துட்டு கவனமாக you can't hide. You have to face it wisely. நாங்கள் எப்படி புத்தியாக அதை அணுக போகிறோம்ங்கிறத நாங்கள் பார்க்கணுமே தவிர அதுலேருந்து ஓடி ஒழிய முடியாது. அதே மாதிரி இவங்க சொன்ன அந்த பொய்சல் எல்லாமே வேலை, எல்லாத்தையும் மைண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டியது எங்களோட கடமை. எங்களோட குடும்பத்துக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு இதை எடுத்துக்கொள்ள வேண்டியது எங்களோட கடமையாக இருந்தாலும் இவங்க சொல்லக்கூடிய அந்த உறவுகளை பலப்படுத்துங்கிறது உண்மையானது என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாரும் அக்ரி பண்ணுவீங்க நினைக்கிறேன். ஆகவே 2 பேருடைய கருத்துக்களுமே நியாயமானது. 2 பேருடைய கருத்துக்களிலுமே பலத்த மிகவும் பாரமான விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு என்பதை எல்லாரும் தெரிஞ்சுக்கொண்டு உண்மையான நிலை என்னன்னு சொன்னா அதை யூஸ் பண்ணுங்க, வாய்ஸா யூஸ் பண்ணுங்க. அப்படி நான் கருத்து சொல்லலை என்றால் இது இந்த சமூக வலைத்தளங்களை போகும், நிறைய பேருக்கு போகும். அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் வரும், நிறைய கமெண்ட்ஸ் வரும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஸோ அந்த இதிலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்கு சமூக வலைத்தளங்களை நாங்கள் எப்படி யூஸ் பண்றோம், எப்படி புத்தியா நாங்கள் ஷைத்தானை ஓரமிட்டு அல்லாஹ்வை வழிபட்டு எப்படி நாங்கள் சொர்க்கத்தை அடையணும் என்று நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியால எப்படி நல்லதை எடுத்துக்கொண்டு அன்னப்பறவைகள் போல நல்லதை எடுத்துக்கொண்டு கெட்டதை விடுறது, ரைட்? அதே மாதிரி படி மாதிரி இல்லாம நல்லதை விட்டு கெட்டதை மட்டும் எடுத்துக்கொள்ளாம எங்களோட நேரங்களை காலங்களை சரியான முறையில சம்பாதிச்சு மறுமையில இதே மாதிரியான ஒரு ஒன்று கூட இல்லை நாங்கள் மீட் பண்றதுக்கும் அந்த நேரத்தில் அங்க அல்லாஹ் சுப்ஹானஹு எப்படியான ஒரு சமூக வலயத்தை எப்படி வச்சிக்கிறான்னு தெரியல எங்களுக்கு. அந்த சமூக வலயத்திலே சந்தோஷமாக நாங்கள் எங்களோட தகவல்களை பரிமாறி எங்களோட ஒற்றுமையை நிலையாட்டுக் கொள்ளும். அல்லாஹ் போதுமான எங்களை மன்னிச்சு கொள்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இதை விட ஒரு ஷோர்ட்டான பட்டிமன்றத்தை நீங்க எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க. பாயிண்ட்ஸை வர்றதுக்கு முதல்லையே அவர் கட் பண்ண வேண்டியது மிகவும் கவலையாயிருக்கு. மாஷா அல்லாஹ். யார் வரையிலையோ தப்பிட்டீங்க, வந்தவங்க பாவம் பின்பற்ற நெஞ்சோட போவாதீங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட மற்ற கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் வயசா ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் பலரும் அதுல இருந்து பிரயோசனம் அடையுது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்த பட்டிமன்றம் 2 தரப்பில் இருந்தும் சமமான பொய்சல் வந்ததால இதுல வெற்றி தோல்வியின்றி அழகான முறையில திறமையாக பயன்படுத்துவோம் என்று இவர்கள் கூறிய கருத்துக்களையும் ஆமோதித்து இந்த பட்டிமன்றம் முடிவடைகிறது. Okay, one last thing. Football